ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமி ரெசிபீஸ். இன்னைக்கு நாம மிகவும் சுவையான வீடே மணக்கும் மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவு எடுத்து 1.5 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வறுக்க ஒரு பேனில் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு சிவக்க வருங்க. இதோட தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு லேசாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி மணத்தக்காளி வத்தல் 1 கப் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சின்ன வெங்காயம் இட்டு பூண்டு 2 போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதக்கவும் 1/2 கப் தக்காளி போட்டு தக்காளி மசிய வேகிற வரை வதக்குங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆறவும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு திக்கான பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடாகவும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரியவும், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு சிவக்க வருங்க. பருப்பு வறுபடவும் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் இப்போ சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மோர் மிளகாய் 4 சேர்த்து நல்லா வருங்க. மோர் மிளகாய் வத்தல் குழம்புல ஊறி தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ இதில் பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட சின்ன வெங்காயம் 1/2 கப் போட்டு வதக்குங்க. பூண்டு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து வெங்காயம் கிளாஸியா ஆகிற வரை வதக்குங்க. இப்ப தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. இதில் சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்காகணும். குழம்பு திக்காகவும் வறுத்த மணத்தக்காளி வத்தல் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதோட நாம கோஸா அரைச்சு வச்ச
மசாலா பவுடர் சேர்த்து நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேருங்க. இதை கலந்து விட்டு எண்ணெய் தனியாக பிரிகிற வரை குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம். கமன்னு அருமையான ரொம்பவே ருசியான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி சுட சுட சாதம் வச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் சைடில் வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் சைட் டிஷ்ஷாக வச்சு வத்த குழம்பு ஒரு வாய் சாப்பிட்டா நாவிற்கு சுவையாகவும் உடம்புக்கு மனசுக்கும் இதமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.